அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி வீட்டில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. கடைசி நிமிஷம் வரையும் இந்த பாக்கியாவால் என் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்கை என்னால் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியலட்சுமி தானே. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராதிகா கிட்டே. ராதிகா ஒரு பக்கம், கோபி நீங்கள் நேற்றுலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, போய் குளிங்க, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க கோபி கிட்டே. ஆனால் கோபி அதை வாங்கி வச்சுட்டு ராதிகா கிட்ட ஃபீல் பண்ணுறாங்க. பாத்தியா ராதிகா, என் அம்மா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, என்னை கடைசி வரையும் நான் சாகிற வரையும் ஒரு குற்ற உணர்ச்சியோட வாழ்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே. அவங்களுக்கு என் மேலே 1000 கோபம், வருத்தம், வெறுப்பு எல்லாமே இருக்கலாம். ஆனால் என் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை என்ன செய்யக்கூடாதுன்னு எங்கேருந்தோ அந்த பாக்கியா அவளை செய்ய வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்களே. நான் வெளியில் ஆஃபீஸ் அங்கே இங்கேன்னு போகிற இடத்துல யாராச்சும் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் நான் என்னோடய முகத்தை எங்கே வச்சுக்க முடியும் சொல்லு, எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே நம்ம ராதிகா என்ன பண்ணாங்கன்னா, ஆமாம் கோபி, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, ஆனால் அது எல்லாம் முடிஞ்சு போன விஷயம். நான் அப்போவே கேட்டிருப்பேன், கேட்டால் பிரச்சனை பெருசாகிடும் அப்படிங்கிறதுனால தான் நானும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தேன். உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்கவே நடக்காது. ஆனால் உங்கள் அம்மா ரொம்ப பிடிவாதமாக இருந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அதை நினச்சி ஒன்றும் வருத்தப்படாதீங்க, விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் கோபி வந்து, இல்லை ராதிகா, இறந்து போனது என்னோட அப்பா, எனக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் கொடுக்குதுன்னு தெரியுமா உனக்கு? அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியா பார்த்தியா, பாதியில் வந்து என் அப்பா, என் குடும்பம், என் பிள்ளைங்கன்னு எல்லாரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. இப்போ என் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கையும் அவளே செஞ்சிட்டா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். என்னை இந்த அளவுக்கு புலம்ப வச்சு என் கண்ணீர் சிந்த வச்சதுக்கு காரணம் அவ தானே. அவளை நிம்மதியாக நான் இருக்கவே விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி அவரோட வன்மத்தை எல்லாம் வெளிக்காட்டுற விதமாக ராதிகா கிட்ட சொல்ல, ராதிகா வந்து, வேண்டாம் கோபி, இது நீங்கள் எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பு. எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக யோசிச்சு பண்ணலாம். உங்கள் அம்மா பண்ண தப்பால் நீ யாரையுமே எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா சொல்கிறாங்க. ஆனால் கோபி வந்து, யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த பாக்கியலட்சுமியை நான் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன், அவளோட அழிவு நான் பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் ஆதங்கத்தை எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இதனால் திரும்ப கோபி பண்ணுறது எல்லாமே தவறான ஒரு விஷயத்தில் தான் முடிய போகுது. அதனால் அவங்க அம்மா மன்னிக்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இவர் பண்ண சின்ன தப்புகள் இப்போ பெருசாகிற மாதிரி திரும்பவும் பெருசாகி நம்ம கோபியோட மைண்ட் செட்டை டோட்டலாக அப்செட் பண்ண போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.